ஹாய், வெல்கம் டு சேனல் மனு வித் கௌசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி vlog வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் ஷை ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த vlog எதுக்குன்னா, நாளைக்கு மனுஷோட 30th பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லா சர்ப்ரைஸும் மனுஷ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ரெடி பண்ண போகிறேன். இதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்றதை விட நாளைக்கு இந்த வீடியோ எனக்கு எடுத்து பார்க்கும்போது மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மெமரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் முக்கியமாக இதை டாக்குமெண்ட் பண்றேன். நான் என்னென்ன வெரைட்டி செய்ய போறேன்றத ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். எல்லாமே வெஜ் மெனு தான். அந்த ஃபுட் என்னென்னன்றதை நாளைக்கு நான் சர்வ் பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றத ஒன்னொன்னா உங்க கூட காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் மைக் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். வெளியில் காக்கா கத்துற சத்தம், வண்டி போகிற சத்தம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது, நாய்ஸ் எல்லாமே இருக்கும் தான். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு பர்த்டே, அதாவது April 29th தான் பர்த்டே. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரெப் எல்லாமே இன்னைக்கு முடிச்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு லஞ்சுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிக்க முடியாது. நாளைக்கு அவங்க மார்னிங் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் அந்த 30 கவுண்ட் வரணுன்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மனுஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் நெய்யும் வெல்லமும். அதனால அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபியாக கொண்டு போயிட்டேன். ஜாக்ரி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பண்ணணும். நவிஷ் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா மீதி நைட் கொஞ்சம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திணை லட்டு செய்ய போறேன்னு சொல்லிட்டு திணை மாவு ரெடியா இருக்கு. நான் ஆல்ரெடி நவிஷ்க்கு திணை புட்டுலாம் செஞ்சு கொடுப்பேன். அதுக்காக திணை மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இது எப்பவுமே வீட்டில் இருக்கும், அதனால ஈஸியா இது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு திணை லட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். மாவு ரெடியா இருக்கு. அடுத்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். திணை லட்டுக்கு வெல்லம் தான் கரைச்சி சேர்த்துறேன். 2 சின்ன கட்டி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இல்லையா, நிறைய செஞ்சாலும் சாப்பிட முடியாது. அதனால 2 கட்டி வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிறேன். இது கரையிற கேப்பில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டுறேன். அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எனக்கு ஏதோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. 30 ஐட்டமும் செஞ்சு முடிச்சிருவேனா, அதுவும் மனுஷ்க்கு தெரியாம செஞ்சிருவேனான்றதுல கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். காலையில நான் நோட்ல எழுதிட்டு இருக்கும் போதே என்ன எழுதிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஒரு ரெசிபி பார்த்தேன், அது நல்லா இருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுல நான் வீடியோ ஷூட் பண்ணி எடுத்தேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன். பார்க்கலாம். மாட்டிக்காம இருந்தேன்னா சந்தோஷம், மாட்டிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்தது அப்படியே காமிச்சு அவங்களுக்கு அதுதானே செய்ய போறேன். எப்படியும் நாளைக்கு மதியம் தெரியதான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாத மாதிரி நான் காப்பாற்றி கொண்டு போகிறேன். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி எள்ளு உருண்டை. இதில் நான் கருப்பு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எள்ளு நல்லா பொரியிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து 2 ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சக்கரை போட்டு அரைச்சோன்னா வேலை முடிஞ்சுது. திணை லட்டுவும் எள்ளு உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நவிஷ் தூங்கி எழுந்து வந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விளையாட வச்சு திரும்ப தூங்க வச்சுட்டு தான் இப்போ வந்தேன். அவங்க விளையாடிட்டு இருக்க டைமில் ஒரு சில ரெசிபீஸ்லாம் எடுத்திருந்தேன். அது என்னன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டேன், தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து கம்பங்கூழ் ரெடி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கு. அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு காலையிலே கம்பு ஊற வச்சுட்டேன். வாஷ் பண்ணிட்டு நைட்டு கம்பங்கூழ் செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு மதியம் கொஞ்சம் புளிச்சு நல்லா இருக்கும் இல்லையா, அது ரெடி பண்ணிடுவேன். உளுந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். நைட்டே மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா நாளைக்கு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நாளைக்கு வடை போடுறதோட இது பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மாவு அரைச்சிட்டதுக்கப்புறம் வடை போட்டால் எண்ணெய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் 5-6 வடை தானே செய்ய போகிறேன், அதனால எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம். வடை சுட்டு அந்த எண்ணெயை புளிஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு என்னால் பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு மாவு அரைச்சி வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு எடுத்து அழகாக வடை மட்டும் சுட்டுக்கலான் இருக்கேன். மைக் இல்லாமல் பேசினா இதுதான் பிரச்சனை. வீடு வேற ரோட் மேலேயே இருக்கா, ஸோ போகிற வண்டி பஸ் சவுண்டு எல்லாமே கேட்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஹாய்,
இது நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது இன்னைக்கு தான் மனுஷோட பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 17 ரெசிபிஸ் முடிச்சிட்டேன். அதில் வந்து முட்டை வேக வைக்கிறது, ஹாஃப் பாயில் போடுறது, தோசை, இட்லி எல்லாமே ஒரு 11 மணிக்கு மேலே செஞ்சேன்னா லஞ்சு கரெக்டாக இருக்கும். 12 மணிக்கு செஞ்சால் கூட 1 o'clock வந்தாங்கன்னா அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். எக் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்திக்கு மாவு செஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு சப்பாத்தி போட்டுற வேண்டியதான். எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் செய்யறதுனால ஈஸியாக இருக்குது. ஹாய், இப்போ 11:30 ஆகுது. 1 o'clock லஞ்ச் வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இன்னும் ஆப்பிள் கீர் மட்டும் இருக்குது, அது தனியாக செய்யணும். கொஞ்சம் ரெசிபி எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 30 கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்னோட மெனு வந்துட்டு வெஜ்ஜுன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய எக் ரெசிபி பார்ப்பீங்க. வெஜ்ஜுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு எக் ஆட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. எக் வந்துட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ற கான்செப்டுக்குள்ளே நான் போக போகிறதில்ல. நிறைய ஸ்வீட் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு பதிலாக இவங்க வெயிட் லாஸ் டயட்டில் இருக்காங்க, இப்போது ஜிம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ப்ரோட்டீன் வேணுன்றதுனால எக் ரெசிபீஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதுவும் சொதப்பலன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஏதாவது செஞ்சால் மனுஷ் என்ன செய்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் நேற்று ஈவினிங்லாம் ப்ரெப் பண்ணுறதை பார்த்துட்டு எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு டவுட் வரதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன், நாளைக்கு லஞ்ச் வந்துட்டு ஒரு ஃபுல் மீல் பிளான் பண்ணுறேன், அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா கதை விட்டு வச்சுருக்கேன். கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல, கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் ஓகே. ஃபைனலாக நான் பிளான் பண்ண மாதிரி 30 ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டேன். செய்கிறது அப்படியே உங்கள் கூட வீடியோவில் காமிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் கரெக்டான ஆர்டரில் செய்யல, எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டாக செஞ்சதுனால நானே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட காமிச்சு உங்களே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் காமிக்கல. இன்னைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் மனுஷ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னமோ தெரியல, மனுஷ் தான் என்னோட சர்ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு பார்த்தா நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கரெக்டாக கெஸ் பண்ணி 30 டிஷஸ் தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்களா. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு மனுஷ் ஆஃபீஸில் இருக்கும்போதே எனக்கு கால் பண்ணாங்க, என்ன 30 டிஷஸ் செய்ய போறியான்னு. நான் தனியா எப்படி 30 டிஷஸ் செய்வேன், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ல மனுஷோட பர்த்டேக்கு விஷஸ் சொல்லியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. என்னென்ன ரெசிபி செஞ்சேன்னு பார்க்கலாமா? மசாலா ஹாஃப் பாயில், ஃப்ரூட் கஸ்டர்ட், கோகனட் மில்க், பட்டர் மில்க், இது வந்துட்டு கம்மங்கூழ், ஹைபிஸ்கஸ் லெமன் ஐஸ் டீ, லெமன் ஜூஸ், மேங்கோ ஐஸ்கிரீம், அப்பளம், உளுந்து வடை, கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை, இது வந்துட்டு திணை லட்டு, கருப்பு எள்ளு உளுந்து லட்டு, ஊறுகாய், மனுஷோட ஃபேவரட் நெய்யும் ஜாகரியும், தேங்காய் சட்னி, கேரட் வெங்காயம் போட்ட ஊத்தாப்பம், இது வந்துட்டு எக் ஸ்டஃப்டு இட்லி, நெய், பச்சை பயிறு குழம்பு, சாதம், கோகனட் பூண்டு பொடி சேர்த்த சாதம், தக்காளி சட்னி, சப்பாத்தி, பூரி, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, ரசம் அண்ட் தயிர். இதெல்லாம் தான் நான் மனுஷ்காக செஞ்சேன். மனுஷோட 30th பர்த்டேக்காக இந்த 30 ரெசிபிஸ் செஞ்சேன். எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த லைஃப்பில் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போமான்னு தெரியல. ஐ வாண்டட் டு லிவ் திஸ் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்றதை விட எனக்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோலையுமே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 30 ரெசிபீஸான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மனுஷன் ஃபோன் பண்ணி 30 ரெசிபியான்னு கேட்டுட்டாங்க. ஸோ இதுலேயும் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் உனக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் இதை நான் ட்ரை பண்ணேன். ஹோப் யூ லைக் இட். ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க்ஸ்.